செங்கம் தொகுதியில் பாமக வேட்பாளர் ப. செல்வம் அறிவிப்பு. மேற்கு மாவட்ட தலைவர் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் முன்னிலையில் அம்பேத்கர் மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் வேட்பாளர் அறிவிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் சசிகலா கழகத்தின் தோழமை ஆதரவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் செங்கம் தொகுதிக்கு வேட்பாளராக ப. செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதன்படி கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் குயிலம் கிராமத்தைச் சேர்ந்த மாவட்ட துணை தலைவர் ப. செல்வம் அவர்களை செங்கம் தனி சட்டமன்ற தொகுதிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியானதை அடுத்து மேற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் குட்டி தலைமையில் வேட்பாளர் ப. செல்வம், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் பச்சையப்பன், ஒன்றிய செயலாளர்கள் சதீஷ்குமார், ரஜினி, சீனிவாசன், ரமேஷ், பவுன்குமார், கணேசன் உள்ளிட்டோர் முன்னிலையில் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் மற்றும் எம்ஜிஆர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார்கள். இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள், திரளான மகளிர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். மேலும் வரும் நாட்களில் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சார பணிகளில் ஈடுபட திட்டமிட்டு இருப்பதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டாக்டர் டி. குருபரன் மற்றும் ஐயம்மாள். ஏழு 2 9 ஐயா வண்டி நம்பரு அது கணக்கு பண்ணுங்க.